குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பழனி மலைக்கு ஒரு திருமணம்னு போயிருந்தது. அது போயிட்டு முருகன் பெருமாளுக்கு எங்கேயுமே கேமரா அலோடு இல்லை. அவ்வளோ ஒரு இதனால கேமரா எங்கேயும் அலோடு இல்லை. அதனால தான் எதையும் எடுக்க முடியல. ஆனாலும் ஒன்று இது பண்ணி போட்டேன். இங்கே பாருங்க, நல்லதே நடக்கும், நல்லதே ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நடக்கும். இது பழனி ராஜ அலங்காரத்தில் பாருங்கள், முருகப்பெருமான் இருக்கிறாரு. இது ரொம்ப கெஞ்சினாங்க ஒருத்தர். அதனால் இதை 50 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கினேன். 50 ரூபா தான் வாங்கினாங்க. அதனால் இதை வாங்கினேன். இதில் பாருங்கள், அறுபடை வீடு, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இந்த 6 படை வீட்டோடு இருக்கிறது. இது 50 ரூபா தான் வாங்கிட்டாங்க. ராஜ அலங்காரத்தில் பழனி முருகர் இருக்கிறாரு. அப்புறம் இந்த ஒரு படத்தை ஒருத்தர் அது ரொம்ப கெஞ்சி இது பண்ணாங்க. அறுபடை வீட்டோடு இருக்கிற ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற ஒரு முருகர் இது. அப்புறம் இந்த ஒரு படத்தை ஒருத்தவங்க வாங்குங்கன்னாங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் எந்த ஒரு மந்திரத்துமே நம்ம 21 தடவை சொல்கிறது ரொம்ப 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 நல்லது. கருணைக்கடலே கந்தா போற்றி, கருணைக்கடலே கந்தா போற்றி, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இங்கே வரங்க, இதுலேயும் மேலே போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அறுபடை வீட்டோட பழனிமலை முருகன். அதற்கு பிறகு வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. வேல் வேறல்ல, முருகர் வேறல்ல. அதே மாதிரி மயிலும் இருக்குது, சேவலும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த படங்கள். கருணைக்கடலே கந்தா போற்றி, அறுபடை வீட்டோட ராஜ அலங்காரத்தோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த படம். இதை வாங்கினோம் நேற்று. அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பண்ணோம். நம்ம நல்லதே நடக்கும், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், கருணைக்கடலே கந்தா போற்றி. ஓஹோ, இது காற்று ரொம்ப இதாகுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. இது வேல்மாறல் திருத்தணியில் இந்த முருகர் பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. வேல்மாறல் மகாமந்திரம் திருத்தணி ரொம்ப கூட்டங்க ஃப்ரெண்ட்ஸ். பழனி மலையில் அந்த இது பீச்சுக்கு எல்லா இடத்துலையும் பயங்கர கூட்டமாக இருந்தது. வேல்மாறல் மகாமந்திரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் வரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது. மகாமந்திரம். சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கருணைக்கடலே கந்தா. ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரம் சட்கோண கோலம் போட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய ஒரு நாள். இனிதே நாளைக்கான 3ஆம் நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதாவது பிள்ளையார் சதுர்த்தி 3ஆம் நாள். அது நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு என்ன வழக்கமோ அதை செய்ய. ஒருத்தர் 5ஆவது நாளும் செய்வாங்க, ஒருத்தர் 3ஆம் நாளும் செய்வாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை விடமாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களோட வழக்கமோ அதுபடி செய்யுங்க. ஒருத்தர் வீட்லேயே வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் எந்தெந்த இதில் நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்தவருக்கு நல்ல அம்பாள் நல்ல எண்ணங்களை தந்திடுவாள். கனியால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் கண்முன்னே காட்சி தருவாள். நெய்யால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் நித்திய தரிசனம் தந்திடுவாள். தேனால் அபிஷேகம் செய்தவருக்கு
அம்பாள் நல்ல சரீரத்தை தந்திடுவாள். மஞ்சளால் அபிஷேகம் செய்வதற்கு மங்கள சம்பத்தை தந்திடுவாள். பாலால் அபிஷேகம் செய்தவருக்கு பல ஜென்ம பாவத்தை போக்கிடுவாள். தயிரால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் தைரியத்தை கொடுத்திடுவாள். எலுமிச்சையால் அபிஷேகம் செய்தவருக்கு யமபயம் நீக்கி ஏற்றுக்கொள்வாள். இளநீரால் அபிஷேகம் செய்தவருக்கு இன்னல் நீக்கி இன்பம் தந்திடுவாள். சந்தனத்தால் அபிஷேகம் தந்தவருக்கு சர்வா பீஷ்டங்களும் தந்திடுவாள். பன்னீரால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் பாவத்தை மன்னித்து முக்தி தருவாள். குங்குமத்தால் அபிஷேகம் செய்தவருக்கு அம்பாள் குலவிளக்காய் என்றும் ஒளி தருவாள். கற்பூர தீபம் எடுத்தவருக்கு அம்பாள் கற்பனை என்றும் தந்திடுவாள். பூவால் அர்ச்சனை செய்தவருக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பாள். இப்படி தன்னை பூஜித்தவருக்கு அம்பாள் இன்னல் வராமல் காத்திடுவாள். பற்பல விதமாய் பாடி வந்தோம் அம்மா, உன் பாதத்தை நாங்களும் பற்றிடுவோம் அம்மா. இப்படி உன்னை வேண்டி வந்தோம் அம்மா, திவ்ய தரிசனம் தந்திடுவாய் அம்மா. கடைக்கண் பார்வையை எங்கள் மேல் திருப்புவாய் அம்மா. மனதால் எப்போதும் நினைப்பவருக்கு அம்பாள் மாங்கல்ய பாக்கியம் அளித்திடுவாள். வெள்ளிக்கிழமையிலே விரதம் இருப்பவருக்கு வினைகளையெல்லாம் தீர்த்து வெற்றியை தருபவளாம் அன்னை. மும்முறை வலம் வந்து தொழுபவருக்கு அம்மாள் மன்னித்து காத்தருள் செய்வாள். அடிமேல் அடி வைத்து அவளை வலம் வந்தால் அஷ்ட சம்பத்தும் தந்திடுவாள். கற்பூர ஜோதியை காண்பவருக்கு அம்பாள் கைமேல் பலனை தந்திடுவாள். தீராத வினைகளை தீர்ப்பவளாம் தேவி. திருவடி சரணம் சரணம் அம்மா. பவபய ஹாரிணி அம்பா பவானியே. துக்க நிவாரணி துக்கே ஜெய காலவிலாசினி காளி ஜெய ஜெய சங்கர சுரூபிணி மாதவியே அம்மா. உன் கடைக்கண் பார்வையே எங்களிடம் திருப்பும் அம்மா, எங்கள் தீரும் அம்மா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நம்ம வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை செய்வோம். எலுமிச்சையால் தீபம் இடுவதற்கு செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. சுப்பிரமணிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் ப்ரீம் ப்ரீம் சௌம் சரவணபவ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ப்ரீம் சௌம் சரவணபவ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ப்ரீம் சௌம் சரவணபவ. இந்த மந்திரத்தை ஒரு 21 தடவை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி ஒரு 27 தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம். நீங்களும் பண்ணுங்கள். சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. அறுபடை வீட்டோட ராஜ அலங்காரத்தில் காட்சி தரும் முருகப்பெருமான். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் கருணைக்கடலே கந்தா. நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். இங்கேயும் போட்டுக்கோங்க. நல்லதே நடக்கும் நல்லதே. சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. பழனியிலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துக்குமே எல்லாரையும் இலவசமாக அதை கூட்டிகிட்டு போகிற வண்டி நிறையா இருந்தது. நிறையா இருக்குது. ரோப் காருக்கு பெஞ்சுக்கு எல்லாத்தையுமே அடிவாரத்தில் இந்த கோவில் இதிலிருந்து அங்கே எல்லா வயதானவர்களும் அதில் ஏறி போனாங்க. ஆனால் திருத்தாணியில் உதித்தார்கள் அம்புறத்த. அதனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். NS Vlogsஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேணாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரவண பவானந்தனே
நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அதனால் முருகப்பெருமான் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? அதனால் நல்லதே நடக்கும். நமக்கு முன்னே வேல் கொண்டு வந்து நமது கஷ்டங்களை தீர்ப்பார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.